நாளைக்கு தானே ஓட்டு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நைட்டு நான் கிளம்புனாலே கரெக்டாக வந்துடுவேன். ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணுறேன். என்னடா சொன்ன மாதிரியே வந்திருக்கீங்க போல, எந்த ஸ்கூல் சேர்த்துன்னு தெரியாமல் வந்திருக்கீங்க போலியே. டவுட்டா? ஆமாம், 2 கேர்ள்ஸ் இருந்தாங்களே, அவங்களுக்கும் ரொம்ப டவுட்டாகவே இருந்தது. பிரியாவும் காவியாவும் வரனாங்களே, அவங்க 2 பேரும் ஆளை காணோம், நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. அதுவா சார்? என்னடா அதுவான்னு கேட்குற? அவன் ஏன் அழுகுறான்? என்னடா நடக்குது? அவங்க 2 பேரும் எங்க சார்? அது ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க கேட்ட அந்த 2 பொண்ணு தான் சார் இன்னைக்கு கல்யாணமே. டேய், இப்போதான்டா 10th இப்போதான்டா முடிச்சிங்க, அதுக்குள்ள என்னடா கல்யாணம்ன்றீங்க? டேய், என்னடா நடக்குது? சரிடா, அதுக்காண்டா அவன் அழுதுட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை? சார் அந்த 2 பொண்ணு கல்யாணம்னு சொன்னால சார், அதுல இந்த காவியா பொண்ணை தான் சார் இவன் லவ் பண்ணான். டேய், உங்களுக்கு என்னடா வயசாச்சு? என்னடா காதல்ன்றீங்க, லவ் பண்றீங்க, கத்திரிக்கான்றீங்க? டேய், என்னடா நடக்குது? இப்போதான் 10th எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஆமா, நீ என்ன பின்னாடி ஏதோ மறைச்சிட்டே இருக்கே, என்ன அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆட்டு என்னடா இது பத்திரிக்கை மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பரவாயில்ல, சொல்றா. என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்விடேஷன் சார் அது. ஏய், அதெல்லாம் சரிதான். உங்க கூட அரி இருப்பானேடா, அவன் என்னடா பண்றான் இப்போ? அதை ஏன் சார் நீங்களே கேக்குறீங்க? நீ ஏன் சொல்ற? சார் அவன் ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆகுது சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடறான் சார். ஏய், ஒருத்தன் என்னடா ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்குன்றான், இன்னொருத்தன் வேண்டானா குழந்தைக்கு பிறந்த நாள்ன்றான், ஒருத்தன் பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஓடி போச்சுன்றான். டேய், என்னடா வயசு ஆகுது? டேய்